பெரியவங்க நீங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. வாய் மூடு. நீ பேசுறத கேக்குறதுக்காக நான் ஒண்ணு இங்க வரல. ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சு வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கு தெரியாம பொண்ணை கூட்டிட்டு ஓடி வந்தவன் தானே நீ. இப்ப கூட எதுவுமே தெரியாத நல்ல மாதிரி நடிச்சு என் பேத்திய கொல்ல பாக்குறியா? பாட்டி வேணாமா. இல்ல, வார்த்தை அளந்து பேசுங்க. யார பார்த்து வார்த்தை அளந்து பேச சொல்றீங்க? அவங்க இந்த ஊருக்கே ராணி அம்மா. அவங்கள போய் மரியாதை இல்லாம பேசுறீங்க. மரியாதை கொடுக்கற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டா தன்னால மரியாதை கிடைக்கும். இன்ஸ்பெக்டர், என்ன வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க. சார் இருங்க சார். என்னை மீறி எங்க அப்பா மேல கை வச்சு பாருங்க, அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. கார்த்தி, ஏய், என்னடா அப்பனும் மகனும் சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? என் பேத்திய வீட்டுல இருந்து இங்க கூட்டிட்டு வந்ததே தப்பு. அது இல்லாம அவளை கொளுத்து கொல்ல பாக்குறீங்களா? கொன்றுவேன். பாட்டி வேண்டாம். தேவையில்லாத வார்த்தை வருது. உங்க பேத்தி இங்க யாரும் வெத்தலை பாக்கு வச்சு இந்த வீட்டுக்கு வான்னு அழைக்கல. அதுவாதான் இந்த வீட்டுக்கு வந்துச்சு. போதுமா? போதுமாடி? இதுக்கு தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடணும்னு நினைச்சிட்டேன். நல்லா விளையாடிட்டேன். இவ்வளவு நேரம் சேலையில தீ பிடிச்சிருச்சுன்னு ஒரு நாடகத்தை போட்டேன். இப்ப உங்க பாட்டி போலீஸ கூட்டிட்டு வந்து எங்க அண்ணன் உள்ளத்துல பாக்குதா? என்னடி என்னடி நினைச்சிட்டு இருக்கிய? நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? சரசு, எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? பாவம், அவ சின்ன பொண்ணு. அவ என்ன பண்ணுவா? யாரு இவா? இவா சின்ன பிள்ளையா? நம்ம வீட்ல நல்ல விசேஷம் நடக்கும்போது எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா. இவ்வளவு போய் சின்ன பிள்ளைங்கறீங்க? ஏய், என்னடி விட்டா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற? வாயை மூடிட்டு பேசாம இரு. என்ன இன்ஸ்பெக்டர் வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? ஒட்டுமொத்த கேடுகட்ட குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க. இங்க பாருங்க, பெரிய மனுஷியாச்சேன்னா மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். யாரு கேடுகட்ட குடும்பம்? என் கழுத்துல இருந்த தாலி அத்தது பத்தாதுன்னு இப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி ஏற நேரம் உட்கார்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீல. நீங்க கேடுகட்ட குடும்பமா இல்ல நாங்க கேடுகட்ட குடும்பமா? ஐயோ சரசு, போது நிறுத்து. எரியிற விளக்குல நீ வேற எண்ணெய் ஊத்தாத. அம்மா, ஏம்மா இப்படி பிரச்சனை பண்ற? ஏய், வாயை மூடுடி. யாருக்கு யாரு அம்மா? ஒன்றுவா இன்னொரு தடவை அம்மான்னு கூப்பிட்டேன்னா? பாட்டி 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 வேணாம் ப்ளீஸ் பாட்டி, தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட நிப்பாட்டிக்கங்க. என் மேல யாரும் நெருப்பு வைக்கல. கூட்டத்துல நின்னுட்டு இருந்தப்போ நான் தான் தெரியாம விளக்குக்கு பக்கத்துல போய் நின்னுட்டேன். விளக்குல சேலப்பட்டு அதுவா பத்திக்குச்சு பாட்டி. இது யார் செஞ்ச தப்பும் இல்ல. இன்ஸ்பெக்டர், என் புடவைல நெருப்பு பிடிச்சதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு நானே உங்களுக்கு டீட்டெயிலா ஒரு ஸ்டேட்மெண்ட் தரேன். பாட்டி என் மேல இருக்கிற பாசத்துல தான் உணர்ச்சி வசப்பட்டு உங்களை இங்க வர வச்சுட்டாங்க. ப்ளீஸ் சார், போயிடுங்க. எத்தா ஜோதி, நான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல இது கொலகார குடும்பம்னு. நீ என்னதான் பாசத்தை காட்டினாலும் அது பழி வாங்காம இருக்காது. இப்போ அது புரியுதா இல்லையா? இனிமே நீ இந்த வீட்டுக்கு என்ன, இந்த வீடு இருக்கிற பக்கம் கூட வரக்கூடாது. வா போலாம். பாட்டி, ஜோதி ஜோதி, ஏறு ஏறு வண்டியில.
என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, தூசி. சரி சரி, சீக்கிரம் வா போயிடலாம். என்ன நீங்க எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்துட்டு இப்படி சாப்பிடாம பாதியிலே விட்டு போனா என்ன அர்த்தம்? அது 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 வந்து நாங்க இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். ஓஹோ, இன்னொரு ஃபங்க்ஷனு, அடுத்த ஃபங்க்ஷனு. ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க ரெண்டு பேரும் மாப்பிள்ளை வீடா இல்ல பொண்ணு வீடா? இப்படி திரு திருன்னு முழிக்கிறத பார்த்தா கண்டிப்பா பொண்ணு வீடத்தான் இருக்கணும் இல்ல? நாங்க பொண்ணு வீடுதான். எங்க வீட்டு விசேஷத்துக்கு வர்றவங்கள நாங்க வெறுங்கையோடலாம் அனுப்ப மாட்டோம். அதனால உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பரிசு கொடுக்கலாம் தான் வந்தேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்க கிளம்புறோம். ஏய் நில்லு, உண்மைய சொல்லு. உங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சது யாரு? ஜோதி புடவையில எப்படி தீப்பிடிச்சது? ஐயோ ஐயோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓஹோ, சம்பந்தம் இல்ல. அப்போ போலீஸ்க்கு போன போட வேண்டியது. ஐயோ வேண்டாம், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க. உண்மையை சொல்லிடுறோம். ஜோதி அண்ணியோட அப்பா தான் ஃபோன் பண்ணி எங்களை அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. நாங்களும் போனோம். அவங்க ஒரு பாக்கெட்ல பாஸ்பரஸ கொடுத்து இதை எப்படியாவது ஜோதியோட புடவையில தடவிடுன்னாங்க. இதுதாங்க நடந்தது. நம்ம பொய்யாமொழி என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, போட்டோலாம் எடுக்காதீங்க. இன்னொரு தடவை உங்க ரெண்டு பேரும் இந்த ஊருக்குள்ள பார்த்தேன். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். டேய், ஜோதி மேல பாஸ்பரஸ் கொட்டி அவ தீப்பிடிச்சு எரியணும்னு திட்டம் பட்டல நீ. அது எப்படி இருக்கும்னு நான் இப்ப அவனை காட்டுறேன்டா. என்ன தம்பி சொல்றீங்க? நான் ஜோதி படம் நிரூபிக்க பார்த்தறேன். அவங்க யாரு? ராணி வம்சம். அவங்களுக்கு போய் நான் அப்படி பண்ணுவேனா? விடுங்க தம்பி. யோ யோ, சும்மா நடிக்காத. நீ அனுப்புன அந்த ரெண்டு பொம்பளைங்களும் உண்மையை ஒத்துக்கிச்சுங்க. இப்ப காட்டுற உனக்கு அது எப்படி இருக்கும்? நியாயமா உன்னை போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுத்துருக்கணும். ஆனா நீ அரசியல்வாதியில அரஸ்டான 10 நிமிஷத்துல செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப வந்துருவேன். அதனாலதான் ஓமலையும் பாஸ்பரஸ கொட்டி விட்டேன். உனக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? இப்ப அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற. உன் வேஷம் தான் கலைஞ்சு போச்சுல, என்ன முழிக்கிற? ஆமாண்டா, நான் தான் ஜோதி புடையில பாஸ்பரஸ தடவை சொன்னேன். நெருப்பு பிடிக்க வச்சேன். நாகர திட்டமாக வர வச்சேன். ரெண்டு குடும்பத்தையும் பிரிச்சேன். இல்லனா நீ ஜோதி கழுத்துல தாலியை கட்டி ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்துருவியே. என்னடா தம்பி அப்படியே அரண்டு போய் பாக்குற? வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ஏசி கார்ல சுத்துறவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? தம்பி, இந்த ஊர் முழுக்க எனக்கு காது இருக்கு. நீ எந்த மூலையில நின்று என்ன செஞ்சாலும் அது எனக்கு தெரிஞ்சிடும்.
உன் பிளான் எனக்கு தெரிஞ்சிருச்சே. கல்யாணத்தை நிறுத்திடுவேனேன்னு பயமா இருக்கா? ஐயா எனக்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது. என்னடா இத்தனை நாளா இந்த கல்யாண பிளான்ல மசாலாவே இல்லாம சப்புன்னு இருக்கேன்னு பார்த்தேன். இப்பதான் ஐயா நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே கொஞ்சம் காரம் தூக்கலா தான் இருக்கும். எனக்கு ஜோதி குடும்பத்தை பத்திலாம் ஒன்றும் கவலை இல்லை. அவங்களெல்லாம் ஈஸியா சமாளிச்சு நான் ஜோதி கழுத்துல தாலியை கட்டிடுவேன். ஆனா சரியான எதிரின்னு ஒருத்தர் இருந்தா தானே நம்ம ஹீரோ விஷயம் வெளிப்படும். ஐயா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க போட்ட திட்டம்படியே என் கல்யாணத்தை நிப்பாட்ட முயற்சி பண்ணுங்க. அப்பதானே நாங்களும் கொஞ்சம் உஷாரா இருப்போம். என்ன நான் சொல்றது? சரி வரட்ட. அப்புறம் மாவட்டம் மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. ஏன்னா அரசியல் பிரமுகர் நம்ம கல்யாணத்துக்கு வந்தா நமக்கும் கொஞ்சம் கௌரவமா தான் இருக்கும். ஆசீர்வாதம் பண்றதுக்கு இல்ல, ஜோதி கழுத்துல நான் கட்ட போற தாலிய பார்த்து ஆப்பு வாங்குறது. வெள்ள சட்டையும் கரை வேட்டியும் கட்டிட்டு இருக்கிற பொய்யாமலியை தாண்டா இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற. கரை வேட்டி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பொய்யாமலி இருக்காண்டா, அவனை இனிமே தாண்டா பார்க்க போற. சூப்பர், நல்ல பஞ்சு. அந்த கண்கொள்ளா காட்சிய கூலிங் கிளாஸ போட்டு கண்குளிர பாக்குறோம். கார்த்தி, என்னடா என்ன தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. டேய் என்னன்னு சொல்லுடா. இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி தாம்மா யோசிச்சுட்டு இருக்கேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து போச்சுடா. என் அம்மா நம்ம வீட்டுக்கு பாசத்தோட வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இங்க ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஏதாவது பிரச்சனையோட தான் வராங்க. ஆமா அத்தை, அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல. அம்மா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னடா? நாளைக்கு புடவை எடுக்க போறப்போ நம்ம ஜோதியை கூப்பிடாம விட்டுருவோம்மா. சந்தோஷமா நீங்க வாங்க. இல்லம்மா, அவ இங்க வந்து அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், அதையே சாக்க வச்சு அவங்க குடும்பமே இங்க வந்து பிரச்சனை பண்றதெல்லாம் எதுக்குமா? வேண்டாமா, விட்டுறலாம். டேய் பிரச்சனை எல்லாம் வரத்தாண்டா செய்யும். அதுக்காக அவளையே வர வேண்டான்னு சொல்லிடுவியா? இத பாரு, நாளைக்கு புடவை எடுக்க அவ வரணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா சொன்ன கேளுமா, வேண்டாமா. அவளுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். இன்னைக்கு கூட பார்த்தல புடவையில எப்படி நெருப்பு பிடிச்சு பயந்தானே. நிஜமாவே ரொம்ப பயந்துட்டாமா. பாட்டி வேற இப்ப அவளை என்ன திட்டெல்லாம் திட்டிட்டு இருக்கோம். அம்மா ஜோதி அவ வீட்டிலே இருக்கட்டுமா, கல்யாணத்தன்னைக்கு வந்தா மட்டும் போதும். என்னங்க ராசி பலன் பாக்குறீங்களா? இன்னைக்கு உங்க ராசிக்கு வீட்ல சுபகாரியம் நடக்கும்னு போட்டிருக்கு. சுபகாரியமா? அப்படி என்ன சுபகாரியம் நடக்க போகுது? அசோக் வாப்பா. வாங்க தம்பி, வாங்க வாப்பா. வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? நம்ம வீடு தான், உள்ள வாங்க. மாமா
மாப்பிள ஒண்ணுமே புரியல, எதுக்கா இந்த ஆள் வந்திருக்கா? வாங்கப்பா. ஆமா வாங்க. வணக்கம்மா. என்ன கும்பிடெல்லாம் பலமா இருக்குது? இவங்கெல்லாம் யாரு? இவர் பேர் மகேந்திரா, இவங்க இவர் சம்சாரம் பேர் ஜானகி. ஆ, ஆ, ஆ. இவர் அசோக், மகேந்திரனுடைய ஒரே பையன். மகேந்திர என்னுடைய தூரத்து உறவு. உட்காருங்க எல்லாரும். உட்காரு. உட்காருங்க. சித்ரா, வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. சரிங்க பாட்டி. இவர் தான் என்னுடைய மாப்பிள்ள, பேர் தர்மா. வணக்கம். எனக்கு அப்புறம் என்னுடைய அரசியல் வாரிசு இவர் தான். என்ன விஷயமா வந்திருக்கீங்க, அத சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, உங்களை ஒரு வார்த்தை கேட்காமலேயே நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். விஷயம் என்னன்னு சொல்லுங்க, அது நல்லதா கெட்டதான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். தம்பி பேரு அசோக். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு. தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க, அது விஷயமா என்கிட்ட பேசினாங்க. டக்குன்னு ஜோதியோட ஞாபகம் தான் வந்துச்சு. அதான் எல்லாரையும் குடும்பத்தோட கூப்பிட்டு வந்துட்டேன். பரவாயில்லையே, முறையா ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு சொந்த ஊர் எது? மதுரை தான். இவங்களும் நம்மள மாதிரி தான், பெரிய இடம். எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஏன் இது அவங்க சொல்ல மாட்டாங்களா? எல்லாத்துக்கும் நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் பேர் மகேந்திரன், சொந்தமா ஸ்பின்னிங் மில் வச்சிருக்கேன். ஓ. அது மட்டும் இல்லாம எங்க ஊர்லயே தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, கரும்பு தோட்டம்னு எக்கச்சக்கமா இருக்கு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அண்ணன்கிட்ட இது விஷயமா சொன்னப்ப அவரு உங்களை பத்தி சொன்னாரு. அதான் உங்களை நேரிலேயே பார்த்துட்டு போலாம்னு குடும்பத்தோட வந்திருக்கோம். சந்தோஷம். எல்லாம் சரி, ஆனா எதுக்கும் என் மகன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். பொண்ணை பெத்தவ அவன் தானே முடிவெடுக்கணும். என்னம்மா நீங்க இருக்கும்போது என்கிட்ட என்னமா கேட்டுக்கிட்டு? வணக்கம். இவர்தான் என்னோட சம்பந்தி, என்னோட தூரத்து உறவு, பேர் மகேந்திரன். நீங்க நீங்க ஜெயராமன் தானே? மகேந்திரன். டேய் மாப்பிள்ள, எப்படிடா இருக்க? மாப்பிள்ள நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஆமாடா. ஏய்யா ஜெயராமா, இந்த தம்பி ஏற்கனவே உனக்கு தெரியுமா? நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சோம்மா. படிச்சு முடிச்சதும் அவன் பாம்பேக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் சுத்தமா டச் இல்ல. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. அப்புறம் எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. இவன் தான் உன் பையனா? ஆமா. உன்னை பார்த்ததும் எனக்கு பழைய காலேஜ் ஞாபகம் தான் வருது. சித்ரா, போய் ஜோதியை கூட்டிட்டு வா.
ஜோதி, இவர் மகேந்திரன், என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு. வணக்கம். அவரு அசோக், இவரோட ஒரே பையன், MBA முடிச்சிருக்காரு. மகேந்திரன் நம்ம வீட்டில் சம்மந்தம் பண்றதுக்கு ஆசைப்படுறாரு. உன்னோட சம்மதம் என்னம்மா?